வணக்கம். தமிழ் ஆஸ்ட்ரோ லைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. சனிப்பெயர்ச்சி பலன் வாக்கிய பஞ்சாங்கப்படி 2026 மார்ச் 6ஆம் தேதி. இது திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி. இதே திருக்கணித முறைப்படி சனி பகவான் பயிற்சி ஆனார் 2025 மார்ச் 29. நிறைய பேருக்கு குழப்பங்களை கொடுத்தது. இது யாராருக்கெல்லாம் குழப்பங்களை கொடுத்துருக்கோம் அப்படின்னாக்கா, உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவான் 6, 8, 12 ஆகிய இடங்களில் மறைவு ஸ்தானங்களில் இருக்கிறவங்களுக்கும், வக்கரகதியில் இருக்கிறவங்களுக்கும், அதே மாதிரி லக்னத்துக்கு மறைவு ஸ்தானத்தில் 6, 8, 12 ஆகிய இடங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கும் எந்தவித மாற்றத்தையும் கொடுக்கல. ஆனால் இந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி வரக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சி அப்படிங்கிறது இந்த மீன ராசியில் நிலையான பலன்களை கொடுக்க போகிறார். இதன் பிறகு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். யாரெல்லாம் தசா புத்தியால் பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ, அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் உங்கள் சுயஜாதத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் நல்ல மாற்றங்களை கொடுக்கும். 12 ராசிகளில் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களுக்குள் உடைப்பட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரத்துக்கும் தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். கடகராசி ஆயில்ய நட்சத்திரம். இது புதனுடைய நட்சத்திரம். தசா காலங்கள் 17 வருடம். என்னோட கணக்குப்படி 10 வருடம் நான் சென்டர் பகுதியில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. 10 வயசு வரைக்கும் புதன் தசை நடப்பில் வந்தால் பிறகு 7 வருடங்கள் கேது தசை. 10 + 7 17. 17 வயசு வரைக்கும் கேது தசை நடப்பில் வரும். 17 வயசுக்கு பிறகு 20 வருடங்கள் சுக்கிர தசை. 17 + 20 அப்படின்னாக்கா 37. 37 வயசு வரைக்கும் சுக்கிர தசை நடப்பில் வரும். இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய ப்ராப்ளத்தை சந்திச்சுட்டே வந்தீங்க. ஏன்னா ஆயில்ய நட்சத்திரத்துக்கு சனி பகவான் நன்மை செய்யுமா செய்யாதா அப்படிங்கிறத விட கடகராசிக்கு சனி பகவான் நன்மை செய்யாது. ராசிக்கு 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். என்னன்னா இந்த நட்சத்திரத்துக்கு ஆப்போசிட் அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாயோட நட்சத்திரம் இருக்கும், அவிட்ட நட்சத்திரம். 2022 மே மாதம், அந்த மே மாதத்தில் தான் அதாவது இந்த சனி பகவான் அவிட்ட நட்சத்திரத்தில் காலடி எடுத்து வச்சார். அந்த டைமில் அதில் இருந்தே இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு அடி மேலே அடி, கடன் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, அங்கே தான் மணி லாக் ஆகிருக்கும். இன்னொன்று திருமண வாழ்க்கையில் அங்கே தான் பிரச்சனைகளே ஆரம்பிச்சிருக்கும் அந்த 2022க்கு பிறகு. இது மாதிரி எல்லாருக்குமே 2.5 வருஷம் அஷ்டம சனி அப்படின்னாக்கா, ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு 3.5 வருஷம். இது நான் புதுசாக சொல்லலை, இது நான் பொதுவாக சொல்கிறேன். ஏன்னா அந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 23 தான் உங்களுக்கு அஷ்டம சனி ஆரம்பிச்சது. ஆனால் 22லேயே ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான காரணம் அப்படின்னாக்கா, இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக மகர ராசியில் அவிட்ட நட்சத்திரம் இருக்கு இல்லையா, அந்த அவிட்ட நட்சத்திரத்தில் காலடி எடுத்து வைக்கும்போது, அந்த அவிட்ட நட்சத்திரம் அப்படின்னாக்கா செவ்வாயோட நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்துக்கு பகை கிரகம், முழுமையான பகை கிரகம், கடுமையான பகை கிரகம் எதுன்னு கேட்டால் புதன், செவ்வாய்க்கு. அப்போ 7ஆம் பார்வையாக இங்கே படும், ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு படும். அப்போ ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி சரியில்லைனாக்கா அவங்களுக்கு பிரச்சனைகள் ஓவராக இருக்கும். அதனால தான் நிறைய கஷ்டங்களை அனுபவிக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள். ஒரு சில பேர் சொல்லுவாங்க, ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறக்கவே கூடாது, ரொம்ப கஷ்டப்படுற நட்சத்திரம், அப்போ ஆயில்ய நட்சத்திரம் மாமியாருக்கு ஆகாது, அப்படி இப்படின்னு இதெல்லாம் கட்டுக்கதை. என்னை பொறுத்த வரைக்கும் அன்புக்காக இயங்கக்கூடியவர்கள் இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள். அவ்வளோ அன்பு வச்சுருப்பாங்க. ஆனால் அவங்க ஏன் ஏமாறுறாங்கனாக்கா, அன்பை வச்சு தான் ஏமாறுறாங்க. ஈஸியாக ஏமாறக்கூடிய நபர் யாருன்னு கேட்டிங்கனாக்கா அந்த ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள். ஒருத்தர் நல்லவனே கிடையாது, ரொம்ப மோசமான நபர்னு தெரிஞ்சும் அவங்கள நம்பி அன்பு வச்சு ஏமாறக்கூடிய நபர்கள் இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள். இதனால தான் இவங்கள கஷ்டப்படுறதுக்கு உண்டான காரணம். இவங்களுக்கு இந்த நட்சத்திரத்தில் பெறக்கூடாது அப்படின்னு ஒன்று கிடையாது. இன்னொன்று மாமியாருக்கு ஆகாது அப்படின்னு ஒன்று கிடையாது. என்னென்னா ஒரு மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேச மாட்டாங்க. என்ன மனசில் இருக்கோ அதை அப்படியே வெளிப்படையாக பேசக்கூடியவர்கள். அப்படி பேசுறதுனால தான் நமக்கு நிறைய விரோதங்கள்லாம் வருது. இது குடும்ப சண்டை, அது சொந்த பந்தங்களில் சண்டை, இது மாதிரிலாம் வர்றதுக்கு உண்டான காரணமே இதுதான். என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு அஷ்டம சனியில் நிறைய கஷ்டப்பட்டீங்க. இப்போ வாக்கிய பஞ்சாங்கப்படி வரக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சியாவது நல்லா இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் நீங்கள் எதிர்பார்க்கலாம். கன்ஃபார்மாக நல்லாயிருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் தசாபுத்தி ரீதியாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு நான் நிறைய பேர் சொல்லியிருக்கிறது அப்படின்னாக்கா, இந்த சனி வக்கரத்தில் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டே வருது. அதாவது மீனராசிக்கு சனி பகவான் வந்த பிறகு
வக்கரகதியில கும்பராசிக்கு வந்து திரும்பவும் வந்து மீனராசிக்கு வந்தார். வக்கர நிவர்த்தியாகியும் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கல. முழுமையா, அதாவது மீனராசியில முழுமையா அமர்ந்து அந்த பலன்களை கொடுக்க ஆரம்பிக்கல. இப்பதான் கொடுக்க ஆரம்பிக்கிறார். அதாவது அந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி இந்த சனி பகவானுடைய பயிற்சி இருக்கு இல்லையா, இதன் பிறகுதான் முழுமையான பலன்கள். இதன் பிறகு வக்கரமானா கூட மீனராசியில தான் வக்கரமாவார். அப்போ அந்த பலன்கள் அப்படிதான் இருக்கும். ஆனால் 9ஆம் இடத்துடைய பலன்கள் இப்பதான் உங்களுக்கு கிடைக்க போகுது. யாராருக்கெல்லாம் திருமண வாழ்க்கையில் ப்ராப்ளம் இருக்கோ, யாராருக்கெல்லாம் தொழில் ரீதியாக வேலை வாய்ப்பு ரீதியாக நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாமே இப்போ நல்லா இருக்கும். இதன் பிறகு தான் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்க போகிறீங்க. இப்போ தசாபதி ரீதியாக பார்க்க போனால் படிக்கிற காலகட்டத்தில் என்னென்னலாம் ப்ராப்ளம் இருந்தது. இப்போ சுக்கரதசையில் என்னை பொறுத்த வரைக்கும் 17 வயசுலேருந்து 37 வயசு வரைக்கும் சுக்கரதசை எடுத்திருக்கிறேன். ஒரு சில பேருக்கு இந்த 17 வயசில் ஆரம்பிக்காத ஒரு 12 வயசில் கூட ஆரம்பிச்சிருக்கோம் இந்த சுக்கரதசைங்கிறது. 12 வயசில் ஆரம்பித்தவங்களுக்கு பரவாயில்ல. 17 வயசுல ஆரம்பிச்சவங்களுக்கு ஏன் பிரச்சனை அப்படின்னு சொல்றேன்னாக்கா, சுக்கிரதசை, சுக்கிர புத்தி, சூரிய புத்தி, சந்திர புத்தி இது வரும்போது இந்த அஷ்டம சனி வந்திருக்கும். உடனே இந்த அஷ்டம சனி ரொம்ப பிரச்சனைகளை கொடுத்துருக்கும். அஷ்டம சனி வரும்போது புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் சனிக்கு பகை கிரகமாக இருந்துச்சுன்னா ப்ராப்ளத்தை கொடுத்துரும். ஒரு சில பேருக்கு வந்து திருமணம் வரைக்கும் போயிருக்கு, படிப்பெல்லாம் விட்டுட்டு திருமணம் வரைக்கும் போயிருக்கு, படிப்பில் டிஸ்டர்ப் ஆகிருப்பாங்க, அதில் சொல் பேச்சு கேட்காம நிறைய அப்பா அம்மாவுக்கு ஆப்போசிட்டாக போகிறது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த 17 வயசு 16 வயசில் இந்த சுக்கிரதசை ஆரம்பிக்கிறதுல வரக்கூடிய பிரச்சனைகள். இதே 22னா பரவாயில்ல. 22 வயசில் ஒருத்தருக்கு சுக்கிரதசை ஆரம்பிக்குதுன்னா அது பரவாயில்ல. 22ல் ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதாவது வேலையில் ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள். அது மாதிரி ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னாக்கா, ஆயில நட்சத்திரக்காரர்கள் நிறைய பேர் வந்து நம்மளுடைய கான்டாக்டில் இருக்காங்க. அவங்க வந்து நல்லா பழகிட்டு இருக்காங்க. அவங்கள பற்றி எனக்கு தெரியும் நல்லாவே. இவங்களுக்கெல்லாம் வந்து வேலை வாய்ப்பு ரீதியாக எந்தெந்த வயசில் வேலை வரும் அப்படின்ட்டு, ஏன்னா எந்தெந்த வயசில் இப்போ சுக்கிரதசை ஆரம்பிக்குது, எந்தெந்த வயசில் இவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறது நல்லா நான் பார்த்துருக்கேன். நான் கன்ஃபார்மாக இந்த 22ல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு மாற்றம். படிப்பு ரீதியாக படிக்கிறவங்களுக்கு, இந்த மேல் படிப்பு படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்ல ஒரு மாற்றம் இப்போ வந்து உங்களுக்கு நல்லதே நடக்கும். இப்போ வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்க, இப்போ வேலை கிடைக்கும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை கிடைக்கும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைக்கு ட்ரை பண்ணியிருந்தா அந்த வேலை கிடைக்கும். நிறைய பேர் வந்து ரிஜெக்ட் ஆகிருக்காங்க, போட்டு அந்த அப்ளிகேஷன்லாம் போட்டு ரிஜெக்ட் ஆகிருக்காங்க, சரியான வேலை அமையாமல் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இப்போ வேலை வாய்ப்புகள் உறுதியாக இருக்குது இந்த ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சுக்கிரதசையில். அதாவது 17 வயசில் என்னோட கணக்குப்படி நான் எடுத்திருக்கிறேன். 22 வயசில், 20 வயசில், 23 வயசில் சுக்கிரதசை ஆரம்பிச்சிருக்குன்னு வச்சிங்களா. ஒரு சில பேருக்கு முதல் 10 வருஷம் கேரண்டியாக சொல்கிற சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும், நீங்கள் கவலையே பட தேவையில்ல. இப்போ சனியுடைய நகர்வு உங்களை வந்து டிஸ்டர்பே பண்ணாது. இப்போ சனியுடைய பார்வை வந்து எங்கே இருந்தாலும் சரி, இந்த சூரிய புத்தி, சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி இது எல்லாமே உங்களை எதுவுமே பண்ணாது. அந்த அளவுக்கு வேலை வாய்ப்பை நல்ல ஒரு மாற்றங்களை கொடுத்துரும் இந்த சனி பகவான். மற்றபடி புத்தி நடத்தக்கூடிய கிரகங்களும். ஆனால் இந்த சுக்கிரதசை ஆரம்பிக்கும் போது அஷ்டம சனி வந்தால் தான் பிரச்சனை. இப்போ தான் அஷ்டம சனியே இல்லையே உங்களுக்கு. அப்போது இதன் பிறகு நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு, அருமையான மாற்றங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். நல்ல ஒரு வளர்ச்சிகளை இந்த காலகட்டங்களை பார்க்கலாம். திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க, நிறைய பேர் வந்து திருமண தடைகளை கொடுத்துருக்கு, திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 23லிருந்து 26 வரைக்கும் குரு உங்களோட சுய ஜாதகத்தில் வக்கரமாக இருந்தால் நடக்காது, கொஞ்சம் தள்ளி போகும். ஏன்னா குருடைய பேச்சு உச்சமானாலும் சரி, கோச்சார ரீதியாக எப்படி இருந்தாலும் சரி, அது கொஞ்சம் தடையை கொடுத்துனே வரும். இப்போ அஷ்டம சனி விடுதலை ஆன பிறகு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 26 வயசு வரைக்கும், 27 வயசு வரைக்கும் திருமணம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூடி வராமல் நிறைய கஷ்டங்களை கொடுக்கும். அப்போ நீங்கள் படிக்கிற வேலையை பாருங்கள், இல்லைனா சம்பாதிக்கிற வேலையை பாருங்கள், சேஃப்டி பண்ணிங்க. இந்த 27 வயசு இருக்கு இல்லையா, என்னோட கணக்குப்படி நான் 17 வயசு எடுத்துருக்கிறேன். முதல் 10 வருஷம் முடிஞ்சு 27, 28, 29 இதில் இருக்கிறவங்களுக்கு இல்லை 31 வரைக்கும் உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் உண்டு, வேலை ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு. இந்த பின்னாடி வரக்கூடிய 10 வருஷத்தில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா, அதாவது சுக்கிரதசை குரு புத்தி, அதன் பிறகு சுக்கிரதசை குரு புத்தி, அதாவது சென்ட்ரு பகுதி பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிரனுக்கு கடுமையான பகை கிரகம் எதுன்னு கேட்டிங்கனாக்கா அந்த குரு. இந்த குரு புத்தியிலிருந்து பின்னாடி அந்த 10 வருஷம் இருக்குது இல்லையா, இதில் இருக்கிறவங்க உங்களுக்கு வந்து லக்கண அடிப்படையில் அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் யோகமாக வந்துச்சுனாக்கா உங்களுக்கு சிறப்பு, நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த சுக்கிரதசையில் இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு மாற்றம், பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு ஏற்றம், ப்ரொமோஷன் கிடைக்கிறது. அது மாதிரி வேலை வாய்ப்பு மட்டும் இல்லாமல் வீடு கட்டுறது, ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, நீங்கள் என்னென்னலாம் பிளான் பண்ணீங்களோ 2025 பிளான் பண்ணியிருப்பீங்க, அது எதுவுமே நடந்திருக்காது, இப்போ நடக்கும். 37 வயசுலேருந்து 43 வயசு வரைக்கும் சூரிய தசை. சூரியன் ராசிக்கு 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். இது யாராருக்கெல்லாம் கஷ்டத்தை கொடுத்துருக்கு அப்படின்னாக்கா, உங்கள் சுய ஜாதகத்தில் நீசமாக இருக்கிறவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துருக்கு. இதே ராசிக்கு 6, 8, 12 ஆகிய இடங்களை மறைசானத்தில் இருக்கிறவங்களுக்கு கடன் பிரச்சனை கொடுத்துருக்கு. அதாவது மணி லாக் ஆகிருக்கு, இதுமாதிரி நிறைய ப்ராப்ளம். இதெல்லாம் இந்த பணம் எல்லாம் திரும்பி வரும். நீங்கள் போட்ட முதலீடு இப்போ எடுப்பீங்க. வேலை ரீதியாக நல்ல ஒரு மாற்றம், தொழில் ரீதியாக நல்ல ஒரு ஏற்றம் இப்போ வந்து நல்லாவே இருக்கும் உங்களுக்கு.
ஏன்னா சுய ஜாதகத்தில் சனியை உங்களுக்கு சரியில்லாமல் தான் இருக்கும். அதனால தான் உங்களுக்கு நிறைய கஷ்டத்தை கொடுத்தது. இப்போ 9ஆம் இடத்துல சனி பகவான் இந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி அமர்றது, இது வந்து முழுமையான பலன்களை கொடுக்கும். சனி பகவானுடைய டிஸ்டர்பன்ஸ் கிடையாது. இதன் பிறகு உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அதாவது இப்போ தசாபுத்தி தான் கொடுக்கணும். இதன் பிறகும் சரியில்லை அப்படின்னாக்கா உங்களுக்கு தசாபுத்தி சரியில்லை, உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுறது நல்லது. 43 வயசுலேருந்து 53 வயசு வரைக்கும் சந்திர தசை. சந்திரன் எல்லா கிரகத்துக்கும் நம்ம அந்த வீட்டில் இருந்தால் இந்த வீட்டில் இருந்தால் இதை பண்ணும் அதை பண்ணுன்னு சொல்லிடலாம். ஆனால் சந்திர பகவானுக்கு மட்டுமே இப்போ எங்கே இருந்து தசை பண்ணுது? ஆயில நட்சத்திரத்திலேருந்து தசை பண்ணுறார். ஆயில நட்சத்திரம் யார்? பகை கிரக நட்சத்திரம். இந்த ராசிக்கு 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், விரையாதிபதினு சொல்லக்கூடியவர். கடுமையான பகை கிரகம். என்னவோ தெரியல, ஆயில நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க சந்திர தசையில், அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆயில நட்சத்திரக்காரர்கள் சந்திர தசையில் நிறைய கஷ்டங்கள், அப்படி ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பாங்க. இது என்ன காரணம்னாக்கா இந்த நட்சத்திராதிபதி நல்லா இருக்கணும். வேற ஒரு தசை, அந்த தசை எந்த தசையாக இருந்தாலும், யோக தசையாக இருந்தாலும் சரி, அவயோக தசையாக இருந்தாலும், அந்த கிரகம் அமர்ந்த இடம், அந்த நட்சத்திராதிபதி நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த பலன்களை முழுமையாக கொடுக்கும். அது மாதிரி இப்போ சந்திர பகவான் அமர்ந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னாக்கா பகை கிரக நட்சத்திரம். அப்போ பகை கிரகம் அப்படின்னாக்கா கடுமையான கஷ்டத்தை இந்த ஆயில நட்சத்திரக்காரர்கள் சந்திர தசையில் அனுபவிச்சிருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து ஏன்னா ஆட்சி வீட்டில் தான் சந்திரன் இருக்கிறார், இல்லைன்னு சொல்லலை. கூடவே அந்த புத பகவான் இருந்தால் இன்னும் மோசம். அவரும் ஆயிலத்தில் இருப்பார் கூடவே, இதே நட்சத்திரத்தோடு இருந்தால் இன்னும் மோசம். அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு நிறைய கஷ்டத்தை கொடுத்துருக்கு. இப்போ 12ஆம் இடத்துல, அதாவது புனர்பூச நட்சத்திரத்தில் இருந்தால் அது பரவாயில்ல, அது மாதிரி எல்லாம் பரவாயில்ல. இந்த நட்சத்திராதிபதி அதாவது புதன் வேற ஒரு இடத்துல சுபத்துவமாக இருந்தால், சுபகிரக நட்சத்திரம் ஏறி இருந்தால் இந்த சந்திர தசையில் இருக்கிறவங்க தப்பிச்சிருக்கலாம். இல்லைன்னா நிறைய கஷ்டத்தை தான் அனுபவிச்சிருப்பீங்க. சரி, ஓகே, கஷ்டத்தை அனுபவிச்சாச்சு. 2022 இருந்தே நிறைய ப்ராப்ளம், கடன் மேல் கடன், எனக்கு சொல்ல முடியாத துயரங்களை அனுபவிச்சிட்டேன். அப்படி இருக்கும் பட்சத்தில் அதுக்கு என்ன இப்போ வந்து விதிவிலக்கு? இப்போ எப்படி மாறுமா மாறாதா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, சனியுடைய உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் கிடையாது. சனி வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டார். இதுக்கப்புறம் ஒரு 7.5 வருஷத்துக்கு 7.5 சனி வர வரைக்கும் உங்கள் பக்கமே வரமாட்டார். இப்போ தசை தான் கொடுக்கணும். சந்திர தசையில் 10 வருஷம், முதல் 5 வருஷம், பின்னாடி 5 வருஷம். அதாவது சனி புத்திக்கு முன்னாடி, சனி புத்திக்கு பின்னாடி. சனி புத்திக்கு முன்னாடி இருந்தீங்கன்னாக்கா சனி புத்தியிலேருந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். இன்னும் 2 வருஷம் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். சனி புத்தியை நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு இன்னும் 2 வருஷம் இருக்குன்னா கூட அந்த 2 வருஷம் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அந்த 2 வருஷம் வரைக்கும் அப்படி இப்படி தான் போகும். பணம் வராதுன்னு சொல்ல முடியாது. எப்படியாவது விட்ட பணத்தை கேட்டு வாங்குங்க, முயற்சி பண்ணி வாங்குங்க. நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், ஒரு ப்ரொமோஷனுக்கு முயற்சி பண்ணுங்கள். எம்ப்ளாயாக இருந்தால் ஒரு சம்பள உயர்வுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். கேட்டால் கிடைச்சா பாருங்கள், இல்லை விட்டுருங்க. ஆனால் சனி புத்தியில் கன்ஃபார்மாக கிடைக்கும். இப்போ சனி புத்திக்கு அப்புறமும் நீங்கள் இப்போ வந்து அஷ்டம சனி முடிஞ்ச பிறகு சனி புத்திக்கு பிறகு இருக்கிறீங்கன்னு வச்சிங்களேன். இப்போ இந்த சந்திர தசையை முடியணும். ஏன்னா லக்னப்படி பார்த்தீங்கன்னாக்கா சந்திர தசையை உங்களுக்கு சரி இருக்காது. சந்திரனே பகை கிரகமாக வந்திருக்கும், இல்லை சனி பகவான் வந்து பகை கிரகமாக வந்திருக்கும். அது மாதிரியான இடங்களில் உட்காந்து தசை பண்ணிச்சுன்னா உங்களுக்கு ப்ராப்ளத்தை கொடுக்கும். அதாவது சனி புத்திக்கு முன்னாடி இருந்தீங்க அப்படின்னாக்கா இப்போ சனி புத்தியிலேருந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். இன்னும் 1 வருஷம் இருந்தால் கூட பரவாயில்ல, அது நல்லாயிருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ சனி புத்திக்கு பிறகு தான் எனக்கு அஷ்டம சனி ஆரம்பிச்சுது, இல்லைனா சனி புத்திக்கு பிறகு தான் இப்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா புதன் புத்தி கேது புத்தியில் இருக்கிறேன், எனக்கு வந்து இப்போ தான் இந்த 9ஆம் இடத்துல சனி பகவான் பயிற்சி ஆகிறார் வாக்கிய பஞ்சாங்கப்படி, இதன் பிறகு நல்லது பண்ணுமா அப்படின்னாக்கா இந்த சந்திர தசையை முடியணும். சந்திர தசை முடிகிற வரைக்கும் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். எதுக்குமே நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். இந்த தசாபுதியை நம்பாதீங்க. உங்களுக்கு அந்த அளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்குன்னு சொல்ல, அதாவது கெடு பலன்களை கொடுக்காது, நல்ல பலன்களை கொடுக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஆவரேஜாக போகும், அப்படி தான் எடுத்துக்கணும். 53 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை. செவ்வாய் நல்லாயிருக்கும். செவ்வாய் தசையில் இருக்கிறவங்களுக்கு 5ஆம் அதிபதி தசை, 10 குடைவன் தசை, அருமையான டைம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு செவ்வாய் தசையில் இருக்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, இது வரைக்கும் பண பிரச்சனைகள் எதனா இருந்துச்சுனாக்கா அந்த பண பிரச்சனை தீரும். கடன் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, மணி லாக்காக இருந்தால் கூட இப்போ வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. திருமண வாழ்க்கையில், அதாவது குடும்ப வாழ்க்கையில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் கூட தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 60 வயசுக்கு மேலே 78 வயசு வரைக்கும் ராகு தசை. இந்த 18 வருடங்கள் ராகு என்னோட கணக்குப்படி வருது, உங்களோட கணக்குப்படி முன்ன பின்ன வரலாம். ஒரு 5 வருஷம் 6 வருஷம் முன்ன பின்ன கூட வரலாம். ராகு தசை எந்த வயசில் வந்தாலும் சரி உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். என்னன்னா இது வந்து யோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்தால் யோகா பலன்களை கொடுத்துட்டே வந்திருக்கும், அவயோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்தால் அவயோக பலன்களை கொடுத்துருக்கும். இப்போ யோக வீடு அப்படின்னாக்கா இந்த ராசிக்கு குருவுடைய வீடு யோகம் அப்படின்னு சொல்லலாம். 9ஆம் இடத்துல இருந்தால் பரவாயில்ல. இப்போ 6ஆம் இடத்துல இருந்தான்னு வச்சிங்களேன், இப்போ நல்ல பலன்களை கொடுக்காது, கடனை கொடுத்துருக்கோம். இப்போ அந்த கடன்லாம் திருப்பி அடைப்பீங்க. அந்த பணம் வராமல் நிற்குது இல்லையா, அதெல்லாம் வரும். இப்போ வந்து தொழில் ரன் ஆகலனாக்கா தொழில் ரன் ஆகும். அது மாதிரி இதே மாதிரி சனி பகவானுடைய வீட்டில் இருந்தால் சொல்லவே தேவையில்ல, நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க. இந்த ராகு பகவானுடைய தசையில் சனியோடைய வீட்டில் இருந்தாலும்
உங்கள் சுய ஜாதகத்தில் சனியோட வீட்டில் இருந்தாலோ இல்லை சுக்கிரனோட வீட்டில் இருந்தாலோ புதனோட வீட்டில் இருந்தாலோ நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க. அந்த தசைங்கிறது ராகு தசை ஃபுல்லாகவே அந்த கஷ்டத்தை கொடுத்துட்டே வரும். நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு உங்களால் எந்த அளவுக்கு நீங்கள் தொழிலை ரன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தொழிலை ரன் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு நீங்கள் உழைப்பை உங்களை நம்பி எல்லாமே செய்யுங்க. இந்த கிரகங்களை நம்பாதீங்க, இந்த தசையை நம்பாதீங்க. ஏன்னா இது சனியோட வீட்டில் இருந்தால் உங்களுக்கு நன்மை செய்யாது. நீங்கள் ஏதோ எதிர்பார்த்து நீங்கள் எதையோ எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும். உங்களை நம்பி பண்ணுங்கள். மெயினாக அதுக்கும் கிரகங்களோட ஒரு சப்போர்ட் இருக்கணும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பெருசாக கெடுக்காது. இந்த ராகு தசையில் பின்னாடி வரக்கூடிய தசையில் பெருசாக கெடுபலன் அந்த அளவுக்கு கிடையாது, இதன் பிறகு கிடையாது அப்படின்னு தான் எடுத்துக்கணும். சுக்கிரனோட வீட்டில் இருந்தால் வளர்ச்சிகள் இருக்காது. அதாவது கெடுக்காதுன்னு சொல்ல முடியாது, வளர்ச்சியே இல்லாமல் ஆவரேஜாக அப்படியே போயின்னு இருக்கும் சுக்கிரனோட வீட்டில் இருந்தால். இது மாதிரி தான் இருக்கும் இந்த ராகுவுடை தசை. மற்றபடி வேற எங்கேருந்து தசை பண்ணாலும் இந்த ராகுவுடை தசை அப்படிங்கிறது நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும், நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றங்களை கொடுக்கும். உடல்நிலை ரீதியாக எந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அது தீர்வுக்கு வரும். மருத்துவ செலவு எல்லாம் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதிகப்படியாக பார்த்தீங்கன்னாக்கா 6ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்டிருந்தா ஒன்று கடன் நோய் வழக்கு இருக்கும். இது எல்லாமே கிளியர் ஆகும். சனியுடைய நகர்வுகளை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டில் நல்ல ஒரு வளர்ச்சிகள். இதன் பிறகு ஒரு 7.5 வருஷத்துக்கு இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். 78 வயசுக்கு மேலே 94 வயசு வரைக்கும் குரு தசை. பின்னாடி வரக்கூடிய குரு தசை அருமையான வளர்ச்சிங்க. உங்களுக்கு என்ன மாதிரியான தொந்தரவுகள் இருந்தாலும் சரி. இப்போ 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் இந்த ராசிக்கு பாக்கியஸ்தானாதிபதி. பின்னாடி வரக்கூடிய தசை வாரிசுகளோட வளர்ச்சி நல்லாயிருக்கும். உங்களுக்கு கடன் பிரச்சனை இருந்தால் அந்த கடன் பிரச்சனை தீரும். நோய் நொடி பிரச்சனைகள் இருந்தால் நோய் நொடி பிரச்சனைகள் தீரும். பண பிரச்சனைகள், அதாவது கொடுத்து வராமல் இருக்கும் பணம், இல்லை வாங்கி கட்ட முடியாமல் இருக்கும், அது மாதிரி நோய் நொடி பிரச்சனைகள், இது மாதிரி நிறைய மருத்துவ செலவுகள்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கலாம். எல்லாமே நல்லாயிருக்கும். இப்போது இந்த குருதசையில் இருக்கிறவங்களுக்கு வளர்ச்சி, வீடு கட்டுறது, ப்ராப்பர்ட்டி சேர்க்கை. எங்கெங்க வீடு கட்டுறது அப்படின்னு கேட்காதீங்க. உங்கள் வாரிசுகள் வீடு கட்டுவாங்க. அவங்களோட ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அமைப்பு, அந்த வீடு கட்டுற அமைப்பு, இல்லை ஒரு வண்டி வாகன சேர்க்கை, ஒரு வேலை அமையிறது, ஒரு தொழில் அமையிறது, தொழிலில் நல்ல ஒரு அமைப்பு, தொழிலில் நல்ல ஒரு பண வரவு, இது மாதிரி குடும்ப பிரச்சனைகள் தீரும். குடும்ப பொருளாதார முன்னேற்றங்கள் இந்த குருதசையில் இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும். இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு. நன்றி.